வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். கடும் காற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41ஆக உயர்வு. கசினோ நிலையங்கள் விஸ்தரிக்கப்பட்டால் வீதியில் இறங்க நேரிடும் என ஆஸ்கிரிய மகாநாயக்க தேரர் தெரிவிப்பு. 13வது திருத்தத்துக்கு அமையவே வடமாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை வலியுறுத்தல். சிரசு டிவி தனது 15வது அகவையில் கால் பதித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். கடும் காற்றுடனான வானிலை காரணமாக ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த 41 மீனவர்களின் சடலங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அகுங்கல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மாத்திரம் 10 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இவற்றில் 7 சடலங்கள் நேற்று மாலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பமலப்பிட்டி ரயில் நிலையத்தினை அண்மித்த கடற்கரையில் இன்றைய தினம் 2 சடலங்கள் கரையொதுங்கியிருந்தன. இவை தெஹிவளை மற்றும் மொரட்டுவை பகுதியைச் சேர்ந்தவர்களின் சடலங்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த சடலங்கள் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை காணாமற் போன மீனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக கடற்படையினர் தெரிவிக்கின்றனர். சகல கடற்பிரதேசங்களிலும் படகுகளை பயன்படுத்தி தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்வதாக கடற்படை பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுலசூரிய தெரிவித்துள்ளார். இதேவேளை கரையோர பகுதிகளில் எதிர்வரும் சில நாட்களில் மழை பெய்வதற்கான சாத்தியமில்லை என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. புத்தளத்திலிருந்து காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையிலான கரையோர பகுதிகளில் சற்று மழை பெய்யக்கூடும் என திணைக்களத்தின் கடமை நேர வானிலை அதிகாரி அனுஷா வர்ணகுலசூரிய குறிப்பிட்டுள்ளார். மாரவில பகுதியில் கடலில் குளிக்கச் சென்ற 15 வயது சிறுவன் ஒருவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளான். மகவெவ பகுதியைச் சேர்ந்த சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளான். மேலும் சிலருடன் குறித்த சிறுவன் கடலுக்கு குளிக்கச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சிறுவனின் சடலம் கரையொதுங்கியதை அடுத்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது. பஸ் கட்டணத்தை செலுத்துவதற்கான முட்கொடுப்பனவு அட்டை முறைமை இன்று காலை முதற்கட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கொட்டாவ மற்றும் மத்தேகொடையிலிருந்து கொழும்பு கோட்டை வரை சேவையில் ஈடுபடுகின்ற பஸ்களுக்கு இந்த முறைமையை அறிமுகப்படுத்தியுள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்தார். இந்த திட்டம் 138ஆம் இலக்க பஸ் மார்க்கத்தில் முதல் கட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முட்கொடுப்பனவு அட்டையை பயணிகள் பாவிக்க வேண்டிய முறைமை குறித்து கெமனு விஜயரத்ன தெளிவுபடுத்தினார். இந்த அட்டை 200 ரூபாய் பெறுமதியானது. இது மீளளிக்கக்கூடிய வாய்ப்பாகும். எந்த ஒரு பயணியும் 200 ரூபாய் செலுத்தியே இந்த அட்டையை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த பணத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும். முட்கொடுப்பனவு அட்டையை அறிமுகப்படுத்தும் வகையில் இன்றைய தினம் இலவசமாக கொடுப்பனவு அட்டைகளை வழங்குவதற்கு இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. තියක් දුන්නා මත්තකොඩ පිටකොටුව පර්යන්තයට ඒ වගේම අද මේ කාඩ් 10ක් දුන්නා. மத்தேகொடையிலிருந்து புரோக்கோட்டை செல்லும் 30 பயணிகளுக்கும் மகரகமவில் இருந்து புரோக்கோட்டை வரை பயணிக்கும் 10 பயணிகளுக்கும் முட்கொடுப்பனவு அட்டைகளை இலவசமாக வழங்கியுள்ளோம். இந்த முட்கொடுப்பனவு அட்டை ஊடாக பணத்தை மாற்றாமல் பயணிகளுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. இன்று அறிமுகப்படுத்தப்படும் இந்த அட்டையை 2 வார காலம் பாவனைக்கு விட்டு பரீட்சிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். எதிர்காலத்தில் இந்த முட்கொடுப்பனவு அட்டைகளை பஸ் நிலையங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டார். கசினோ சூதாட்ட நிலையங்கள் விஸ்தரிக்கப்பட்டால் அதனை எதிர்த்து தாமும் வீதியில் இறங்க நேரிடும் என அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் உடுகம ஸ்ரீ புத்த ரக்கித தேரர் கூறியுள்ளார். කැසිනෝ ව්‍යාපාරය ආරම්භ කරන්න යනවා කියලා කොළඹේ සම්බෝධි විහාර කිට්ටුව. ඒක නම දාලම් කියන පත්‍රයක්. கெசினோ நிலையங்களை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தகவல் கிடைத்தது. அதனை நாம் முற்றாக எதிர்க்கின்றோம். கெசினோ என்பது மிகப்பெரிய சூதாட்டம் அல்லவா?
நாட்டு மக்களின் நலனுக்காக இந்த சூதாட்ட நிலையங்கள் அமைக்கப்படுவதில்லை. வெளிநாட்டவர்கள் வருமானம் ஈட்டுவதற்காகவே இந்த சூதாட்ட நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன. அதேபோன்று வெளிநாட்டவர்கள் இங்கு வந்து கசினோ சூதாட்டத்தில் ஈடுபட மாட்டார்கள். இதனால் இலங்கையில் உள்ளவர்களே இந்த சூதாட்டத்துக்கு பழக்கப்படுவார்கள். கொழும்பில் மிகப்பெரிய கசினோ நிலையம் அமைக்கப்பட்டால் அதன் கிளைகள் நாடு முழுவதும் விஸ்தரிக்கப்படுவதற்கான சாத்தியம் உள்ளது. இதனால் அந்த நடவடிக்கையை நாம் முற்றாக எதிர்க்கின்றோம். நான் இதுவரை காலமும் அரசியலில் ஈடுபடவோ அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயற்படவோ இல்லை. இந்த சூதாட்ட நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டால் நாமும் வீதியில் இறங்குவோம். இந்த நடவடிக்கையுடன் தொடர்படுகின்ற அனைவருக்கும் எதிராக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துவோம். பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலான உத்தேச சீர்திருத்தத்தினை முன்னெடுக்க வேண்டாம் என இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அரசியலமைப்பு சீர்திருத்தத்துக்கு முயற்சிப்பதை விட பல்லினத்தன்மைக்கு மதிப்பளித்து மக்களை ஒன்று திரட்டி புதியதொரு யாப்பினை ஏற்படுத்துவதே சிறந்த நடவடிக்கை எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13வது திருத்தத்தை அரசியல் அமைப்பிலிருந்து முற்றாக நீக்காது அனைத்து தரப்பினரிடமும் கலந்துரையாடி பாராளுமன்ற தெரிவுக்குழுவினூடாக முழுமையான அரசியல் அமைப்பொன்றை உருவாக்குமாறு ஆயர் பேரவை விடுத்துள்ள அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இன மத வேறுபாடுகளற்ற நீதியை பாதுகாக்கும் சமாதானத்தை ஏற்படுத்தும் சுபீட்சம் மலரும் ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பதே ஆயர்களின் எதிர்பார்ப்பாகும் என அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய வடமாகாண சபை தேர்தல் 13வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அமைவாகவே நடத்தப்பட வேண்டும் எனவும் இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை வலியுறுத்தியுள்ளது. அதன் பின்னர் புதிய அரசியல் அமைப்பொன்றை நாட்டுக்கு அறிமுகப்படுத்த முடியும் என இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவையின் தலைவர் பேரரர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் பொதுச் செயலாளர் பேரரர் திரு வெலன்ஸ் மெண்டிஸ் ஆண்டகை ஆகியோரது கையொப்பங்களுடன் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய யாப்பினை முன்னெடுப்பதனூடாக அனைத்து மக்களுக்கும் நீதியை ஏற்படுத்தும் நிலைமை உருவாக்க வேண்டும் எனவும் இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் அரசியல் கட்சிகளும் அனைத்து சமூகங்களும் ஒன்றிணைய வேண்டும் என பேரவை விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் புதிய சரித்திரத்தை படைத்துள்ள எமது சகோதர தொலைக்காட்சி அலைவரிசையான சிரச டிவி இன்று தமது 15வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்றது. 1998 ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி சிரச டிவி ஆரம்பிக்கப்பட்டது. பல்வேறு புதிய அனுபவங்களை வழங்கியுள்ள சிரச டிவி ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது. பதினைந்தாம் ஆண்டு நிறைவு விழா ரத்மலானி ஸ்டைன் கலையகத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது. சிரச வம்சம் என்ற தொனிப்பொருளில் சிரச டிவி இம்முறை 15ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது. සිරස ටීවී නාලිකාවට අවුරුදු 15ක් පුරා මේ ගමන එන්න පුළුවන් වුණේ ரசிகர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு புதிய நோக்கங்களுடன் நவீன தொழில்நுட்பத்துடன் நாளுக்கு நாள் புத்துயிர் பெறும் அலைவரிசை என்பதால் சிரச டிவி 15 வருடங்களாக இந்த தூரத்தை கடந்துள்ளது. சிரச டிவி ஏற்படுத்திய மாற்றம் காரணமாக இலங்கையின் ஊடகத்துறை புதுப்பிக்கப்பட்டதுடன் மக்களுக்கும் புதிய அனுபவங்கள் கிடைத்தன. ஆகையால் 15 வருடங்களாக சிரச டிவி முதலிடத்தில் உள்ளது. ரசிகர்களான நீங்கள் எம்முடன் இருந்தமையினாலேயே எமக்கு இந்த அனைத்து வெற்றிகளும் கிடைத்தன. අප සමග සිටින නිසායි. දුකේදිත් සැපේදිත් හැමදාමත් ඔබේ ළඟින් සිරස ටීවී ඉන්නවා කියන විශ්වාසය இன்பத்திலும் துன்பத்திலும் சிரச டிவி உங்களுடன் இருக்கின்றது என்ற நம்பிக்கையை கடந்த 15 வருடங்களாக நாம் வழங்கினோம். தற்போது நாம் அந்த நம்பிக்கையை பாதுகாத்துக் கொண்டு அனைத்து சந்தர்ப்பங்களிலும் உங்களுக்கு அருகிலேயே உங்களது உயிர் மூச்சை போன்று இருப்பதற்கு தயாராகின்றோம். 15 வருட நிறைவு பல்வேறு மாற்றங்களை கொண்டு வர எண்ணியுள்ளோம். சிரசவிற்கு புதியவர்கள் வரவுள்ளார்கள் என்ற விளம்பரத்தை வீதியோரங்களிலும் பத்திரிகைகளிலும் நீங்கள் கண்டிருக்கலாம். அந்த புதுமுகங்கள் யார் என்பதை இன்று இரவு முதல் சிரச டிவியை பார்க்கும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சிரச டிவியின் 15வது ஆண்டு நிறைவையொட்டி ரசிகர்களின் கருத்துக்களை பதிவு செய்வதற்காக சிரச வம்சம் என்ற புத்தகம் ஒன்றும் இன்று முதல்
நாடு முழுவதும் எடுத்துச் செல்லப்படுகிறது. அதேபோன்று இன்றைய நாள் முழுவதும் இசை நிகழ்ச்சிகளும் மேலும் பல நிகழ்வுகளும் 15ஆம் ஆண்டு நிறைவை அலங்கரிக்க உள்ளன. மட்டக்களப்பு ஏறாவூரில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 6 மாத கைக்குழந்தை உட்பட 5 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதி இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் ஏறாவூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் 2 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக வைத்தியசாலை பணிப்பாளர் குறிப்பிட்டார். சம்பவம் தொடர்பாக பஸ் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். ஏறாவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை தங்காலையில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். தல்லவிலிருந்து ரத்ன வரை மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண்ணொருவரை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளார். மோட்டார் சைக்கிளை செலுத்தியவருக்கு நித்திரை ஏற்பட்டதால் விபத்து நேர்ந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் குறித்த பெண் உயிரிழந்துள்ளார். பேராசிரியர் சிறி கண்ணங்கரவுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா என்ற விருதை வழங்கி கௌரவித்துள்ளது. இலங்கையை தாயகமாக கொண்ட பேராசிரியர் ஸ்ரீ கண்ணங்கர தற்போது ஆஸ்திரேலியாவில் வசித்து வரும் பிரசித்தி பெற்ற வைத்தியர் ஆவார். சிட்னி ஒலிம்பிக் போட்டிகளின் வைத்திய குழுவின் உறுப்பினராகவும் அவர் செயற்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வரும் பேராசிரியர் ஸ்ரீ கண்ணங்கர விளையாட்டு வைத்திய சபை காட்டிய பாரிய பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஹொரண பகுதியில் பிறந்த ஸ்ரீ கண்ணங்கர கொழும்பு ராயல் கல்லூரியில் தனது உயர்கல்வியை தொடர்ந்திருந்தார். ஹொரணையைச் சேர்ந்த பாடசாலை அதிபரான காலஞ்சென்ற விவியன் கண்ணங்கர பேராசிரியர் ஸ்ரீ கண்ணங்கரவின் தாயார் ஆவார். இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்திர செய்திகளை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.